கரூர் மாவட்டம் குளித்தலையைச் சேர்ந்தவர் ஷியாம் சுந்தர், வயது 17. +2 தேர்வு எழுதிவிட்டு ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருந்தார். நேற்றிரவு குளித்தலை மகாமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பூச்சொரிதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. சாமிக்காக வாகனத்தில் பூக்களை பக்தர்கள் ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு சென்றனர். ஷியாம் சுந்தர் உள்ளிட்ட சில இளைஞர்கள் ஊர்வலத்தின் முன்னால் நடனமாடியபடி வந்தனர். அப்போது ஷியாம் சுந்தர் மீது நாகேந்திரன் மற்றும் அவரது நண்பர்கள் விழுந்துள்ளனர். இதனால் ஷியாம் சுந்தரும் தடுமாறி கீழே விழுந்தார். அப்போதுதான் நாகேந்திரனும் அவரது நண்பர்களும் மது போதையில் இருப்பதை ஷியாம் சுந்தர் உணர்ந்தார். மேலே விழாமல் ஓரமாக நடனமாடும்படி நாகேந்திரனிடம் ஷியாம் சுந்தர் கூறியதால் இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த நாகேந்திரன் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மாணவன் ஷியாம் சுந்தரை குத்தியுள்ளார். இதில் அவர் அதே இடத்தில் இரத்த வெள்ளத்தில் இறந்தார். நாகேந்திரனை தடுக்க முயன்ற ஷியாம் சுந்தரின் நண்பர்கள் அஜய், வசந்தகுமார் ஆகியோருக்கும் கத்தி குத்து விழுந்தது. இருவரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். கரூர் எஸ்பி விரோஸ்கான் அப்துல்லா சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை நடத்தினார். கொலையாளிகளை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு புலன் விசாரணை நடந்து வருகிறது. மாணவன் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குளித்தலையில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடிபோதையில் இருந்த ஆசாமிகள் மாணவனை கொடூரமாக கொலை செய்ததற்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மதுபோதையில் அட்டகாசம் செய்தவர்களை தட்டி கேட்ட 12ஆம் வகுப்பு மாணவன் குத்தி கொலை செய்யப்பட்டது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. போதையில் பொதுமக்களை அச்சுறுத்துபவர்களை கேள்வி கேட்பவர்கள் மீதே கொலைவெறி தாக்குதல் நடத்தும் அளவிற்கு சமூக விரோதிகளுக்கு துணிச்சல் அதிகரித்து வருவது மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துகிறது. குற்றங்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்குவேன் என்று வாய்சவிடால் விடும் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில்தான் தினம் தினம் போதை பழக்கத்தால் விளையும் வன்முறை குற்றங்களும் அதனால் சீரழியும் இளைஞர்களின் எண்ணிக்கையும் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருகின்றன. அதிலும் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் இதில் அதிகளவில் பாதிக்கப்படுகிறார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்திற்கு செல்லும் என்ற தமிழக மக்களின் பொது நம்பிக்கைக்கு இம்மாதிரியான சம்பவங்கள் மறுக்க முடியாத இரத்த சாட்சிகளாக நிற்கிறது. தமிழகத்தில் இதுபோன்று உச்சத்தை தொட்டுள்ள கொலை, கொள்ளை, போதை கலாச்சாரத்தை கண்டும் காணாமல் கடந்து மக்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகத்தை உருமாற்றி வரும் இந்த பொறுப்பற்ற திமுக ஆட்சியானது அதன் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது என்பதை தெளிவாக உணர முடிகிறது. ஏனென்றால் 2026 தமிழக மக்கள் கொடுக்க போகும் தீர்ப்பிற்கு பிறகு இனி ஆட்சி அரியணை என்பது அறிவாலயத்திற்கு எட்டாக்கணியாகவே இருக்கப் போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார்.